ஹாய் ஹால் வெல்கம் டு சாய்ஸ் டைரி. ஸோ நம்ம வீட்டுக்கு 2 குட்டீஸ் வந்திருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்துட்டு சிவம், ஒருத்தர் பேர் வந்து ஓரியோ. ஸோ இவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணியாச்சு 45 டேஸ்க்கானது. அண்ட் டிவார்மிங் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து டிவார்மிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் டிவார்மிங் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாஷாவை வந்து நம்ம லைக் ஒரு 51 to 55 டேஸ்லேருந்து நம்மக்கிட்ட இருக்கான். அப்படி இருக்கும்போது வந்து அவனை நம்ம எப்படி வளர்த்தோம் அப்படிங்கிறது இப்போ மறந்து போயிடுச்சு. லைக் 3 years ஆகுது. எப்படி அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த குட்டீஸ் வந்து சாஷாவோட குட்டி தான். ஸோ சாஷாவோட பசங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ எனக்கு மறந்துடுச்சு. நிறைய வீடியோஸ் பார்த்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலேயே வந்துட்டு இவங்களை வளர்க்கும் போது நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து 45 டேஸ்க்கான ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணிவிட்டு டிவார்மிங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 monthsக்கு அதாவது 90 days அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். அது வரைக்கும் நம்ம 15 days ஒன்ஸ் வந்து டிவார்மிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் மார்னிங் கொடுக்கணும். அண்ட் இவங்களுக்கான ஃபுட் என்னெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, மார்னிங் வந்து செர்லாக் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெடிகிரியில் ஸ்டார்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறது. ஸோ அது ஒரு 1.5 ஸ்பூனு. ஸோ அந்த மாதிரி ஊற வச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ 60 டேஸில் இருந்து நம்ம அவங்களுக்கு வந்துட்டு நான்வெஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சூப் மாதிரி வச்சு உப்பு இல்லாமல் ஸோ மஞ்சளும் வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் போட்டு அதை வந்து நான் வேக வச்சோம் இல்லையா சிக்கன், அதோட சூப்பில் வந்து பெடிகிரி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தயிர் சாதம் ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம், ஏன்னா இப்போது சீசன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதால. அப்புறமா என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த சிக்கனோட லிவர் இருக்கும் இல்லையா, ஸோ அது நல்லா பிசைஞ்சு அந்த சூப்போடு வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. பட் பயங்கர சுட்டியாக இருக்காங்க 2 பேருமே. கொஞ்சம் நேரம் வந்து சும்மா இருக்கிறதில்ல. சாஷாலாம் இப்படி கண்டிப்பாகவே கிடையாது. சாஷாவெல்லாம் நம்ம வந்து எப்படி வளர்த்தணுன்னே தெரியல, அந்தளவுக்கு அவன் பாட்டுக்கு சூப்பராக வளர்ந்துட்டான். ஆனால் இவங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் நம்மளால் விட்டுட்டு வெளியிலேயே போக முடியல. அந்தளவுக்கு பயங்கரமான சுட்டி. அதுவும் இவன் பேர் பாண்டான்னு வச்சுருக்கலாம். இவன் பேர் சிவம், இவன் பேர் பாண்டான்னு வச்சுருக்கேன்னா இவன் சுட்டித்தனத்தின் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தர் இருக்கான், அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவம். லைக் அவள் வந்து பொண்ணு, இருந்தாலும் அவன் இவன் பேசி அப்படியே பழகிடுச்சு. ஸோ சிவம் அண்ட் ஓரியோ. ஸோ அவள் பேர் வந்து ஓரியோ. ஸோ 2 பேருமே வந்து பயங்கரமான சுட்டி. இவங்களை ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க பின்னாடியே இருக்கிறதால டைம் எப்படி போகுதுன்னே தெரில. அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து 15 days ஆக போகுது. இருந்துமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.